Taste the Daily. அண்மை செய்தி. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளையொட்டி பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் உள்ள தீரன் சின்னமலை நினைவு சின்னத்தில் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அண்மை செய்தி. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளை ஒட்டி பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் உள்ள தீரன் சின்னமலை நினைவு சின்னத்தில் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்போம். வணக்கம் மதியழகன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மைசூரை ஆண்ட திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக பல்வேறு போரிட்டு அதில் வெற்றி கண்டவர் தீரன் சின்னமலை. அது மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தில், தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தில் இளைஞர் படைகளை திரட்டி அவர்களுக்கு போர் பயிற்சிகள் கொடுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டவரும் முக்கியமான நபராக கருதப்படுகிறார். தீரன் சின்னமலை போரிட்டு ஜெயிக்க முடியாத காரணத்தால் சூழ்ச்சி செய்து பிடித்த ஆங்கிலேயர்கள் அவரை 1805ஆம் ஆண்டு ஆடி பெருக்கு தினத்தன்று சங்ககிரி மலைக்கோட்டையில் தூக்கிலிட்டு கொலை செய்தனர். தீரன் சின்னமலையின் தியாகத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை அரசு விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சங்ககிரி மலைக்கோட்டை அடிவாரத்தில் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தற்போது பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் உள்ள தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைந்துள்ள இடத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, சரோஜா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தரராஜன், மணி, சித்ரா, ஜெய்சங்கரன், நல்லத்தம்பி, பாலசுப்ரமணியன், ராஜமுத்து, சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாஜலம் மற்றும் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீரன் சின்னமலைக்கு நினைவு சின்னம் அமைப்பது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது. தீரன் சின்னமலையின் விடுதலை, அவரது தியாகத்தை போற்றும் வகையில் தான் இந்த நினைவு சின்னத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மதியழகன்.